இளைஞர்களை கவர்ந்துட்டு வர விஜய் டிவியினுடைய மகாநதி சீரியல் நடிகர்களுடைய சம்பள விபரம் இப்போ வெளியாகி இருக்குது. ஸோ யாருக்கு அதிக சம்பளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ் சின்னத்திரையில் ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு சீரியல்களுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கதைக்களத்தை கொண்டது. ஸோ விஜய் டிவியில் சொல்லவே வேணாம், எல்லா சீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை. அப்படி இளைஞர்களை பர்டிகுலர்லி காதலர்களை வெகுவாகவே கவர்ந்துட்டு வர சீரியலாக இந்த மகாநதி சீரியல் இருந்துட்டு வருது. ஸோ விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா, ராஜா ராணி, ஸோ இந்த மாதிரியான சீரியல்களை இயக்குனர் பிரவீன் பெனட் அவர்கள் தான் இந்த சீரியலையுமே இயக்கிட்டு வராரு. அப்பாவை இழந்த 4 அக்கா தங்கைகளினுடைய கதையாக தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது. ஸோ கதையில் விஜய், வெண்ணிலா, காவேரி ட்ராக் தான் இப்போ ஒளிபரப்பாகிட்டு வருது. இப்போது காவேரியை ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய் தன்னுடைய முன்னாள் காதலி வெண்ணிலாவை சந்திச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் ரசிகர்கள் ஆவலாக இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மகாநதி சீரியலில் நடிக்கிற நடிகர்களினுடைய சம்பளங்கள் வந்துட்டு இப்போ வெளியாகி இருக்குது. ஸோ ஒரு எபிசோடுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இதில் ஹீரோவாக நடிக்கிற சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வாங்குறாரு நம்ம விஜய் தான். அடுத்ததாக காவேரி கேரக்டரில் நடிக்கிற நடிகை லக்ஷ்மி பிரியா பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அடுத்ததாக குமரன் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாரு. கங்கா கேரக்டரில் நடிக்கிற தாரணி பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாயும், யமுனா கேரக்டரில் நடிக்கிற ஆதிரை வந்துட்டு 5,000 ரூபாயும் சம்பளமாக வாங்குறாங்க. அதே போல் நர்மதா கேரக்டரில் நடிக்கிற காவ்யாவுக்கு 2,000 ரூபாயும், அண்ட் நிவின் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் ருத்ரன் பிரவீனுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஒரு எபிசோடுக்கான சம்பளமாகவும் வழங்கப்படுது. அதே போல் ராகினி கேரக்டரில் நடிக்கிற நடிகை சஹஸ்திகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் ஒரு எபிசோடுக்கான சம்பளமாக வழங்கப்படுது. ஸோ எனிவே இந்த சம்பள விபரங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.